இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காஸ்பல்ஸ்ல என்ன நடக்குது? நம்ம முன்னாடி பார்த்தோம் இஸ்ரவேல் மத்தியிலே தேவனுடைய பிரசனம் இருந்தது. ஆனா, காஸ்பல் இன்னொரு ஒரு பெரிய அ ஒரு ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா, பெரிய குவாண்டம் லீப் சொல்லுவேன். என்னன்னா, சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அப்புறம் சமாரியா ஸ்ரீகிட்ட தேவன் என்ன பண்றாரு? பேசுறாரு. அவர்கிட்ட தன்னையே வெளிப்படுத்துறாரு. நான் தான் வரப்போகிறவராகிய மேசியா அப்படின்னு சொல்லிட்டு, நானே அவர் என்று என்ன பண்றாரு? சமாரியா ஸ்ரீகிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த கானானிய ஸ்ரீகிட்ட என்ன பண்றாரு? சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல அப்படி சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, "அம் எனக்கு உதவி செய்யுங்க" அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க, "இல்ல நமக்கு தெரியும்." அப்போ இந்த கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்றாங்க, "ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் பெரியது" அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த கானானிய ஸ்திரீ அவங்க என்னது, அவங்க ஜென்டைல். இதுக்கு பேர் இருக்கு. ஜூஸ் அண்ட் ஜென்டைல். அ இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள் அப்படின்னு பேர். அப்புறம் 100க்கு அதிபதியும் அவங்களோட கூட இருந்த மற்ற சேவர்களும் என்ன சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, 100க்கு அதிபதி சொல்றாங்க. அப்புறமா இவங்க பணிந்து கொள்றாங்க. இவங்க ஆண்டவரே சொல்றாங்க, உதவி செய்யுங்க. அவரை பணிந்து கொண்டால் அது மாரி வாசிக்கிறோம். அப்புறம் இவங்க இவங்க கிட்ட தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி நம்ம வாசிக்கிறோம். சமாரிய ஸ்ரீ இங்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள்லாம் இயேசுவை பணிந்து கொள்றாங்க. அப்ப வெறும் யூதர்கள் மாத்திரம் காஸ்பல்ல பணிந்து கொள்ளல. ஜென்டைல் இன்க்ளூஷன குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, 2 பேர்கிட்ட தான் தேவன் உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாங்க. அந்த 2 பேரும் யூதர் அல்லாதவர்கள் அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல 2 பெரிய விஷயம் நடக்குது. என்னது இயேசு பிறந்ததுனால மறுபடியும் தெய்வன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். முதல் விஷயம். 2வது வெறும் யூதர்கள் மாத்திரம் இயேசுவை பணிந்து கொள்ளல. யூதர் அல்லாத புறஜாதிகள் சொல்றாங்க. அவர்களும் தேவனை பணிந்து கொள்கிறார்கள்.